அதாவது ஒரு கிலோவுக்கு 8 ரூபாய் வருதுங்க. ஒரு 25 நாள்ல இருந்து 30 நாள் வரை நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கறவை மாடுங்கும் போது ஒரு 3 கிலோல இருந்து 4 கிலோ நம்ம கொடுத்துக்கலாம். இதே சென மாடுன்னா ஒரு கிலோ டு 2 கிலோ கொடுத்துக்கலாம். நம்ம பீர் வேஸ்ட்டுங்கிறது வந்து எல்லாரும் வந்து பீர் கம்பெனிலேருந்து வருது, அது மாதிரி ஏதோ ஒரு பை ப்ராடக்ட்டு, அது எங்கே ஒரு வேஸ்டேஜ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சுது அது அப்படிலாம் கிடையாது. வந்து ஒரு பார்லி பழைய ஃபீடு காட்டி 4 ரூபாய் இருந்தால் விலைங்க. எனக்கு வந்து 300 ரூபா 350 ரூபாய்க்குள்ள மூட்டை வந்துடுது. ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து இறக்கி கொடுத்துட்றாங்க. எனக்கு இந்த 1500 ரூபா மூட்டை வாங்கி கம்பெனியில் போட்டு எனக்கு போதும் ஆச்சு. அதில் வந்து எனக்கு பெரிய பேலன்ஸ் இல்லை. அதேமாதிரி செனை பிடிக்கிற ஊசி போடுற போது ஒரு 4 நாள் ஒரு வாரம் கொஞ்சம் கம்மியாக போடுவேன். இன்னும் ஊசி போட்டு முடிஞ்சால் செனை கன்ஃபார்மான பின் எத்தனை வேணும் போட்டாலும் மாட்டுக்கு எந்த கெடும்பு ஒன்றும் இல்லைங்க. அவருக்கு 10 சாக்கில் இருந்து டன்னு வேறு அவங்களோட நீடு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் ஏபிஎஸ் கேட்டில் ஃபீல்டில் இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா மாட்டுத் தீவனம் வந்து கிலோ 8 ரூபாய்க்கும் 40 கிலோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா 320 ரூபாய்க்கும் வந்து குறைஞ்ச விலையில் தமிழ்நாடு கேரளாவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க எப்படி இந்த குறைவான விலைக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த மாட்டுத் தீவனம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ரோ வணக்கம். வணக்கங்க ப்ரோ, உங்களை பற்றியும் உங்கள் நிறுவனத்தை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. ஓகே, என்னோட பேர் சுதீஷ். நம்மளோட நிறுவனத்தோட பேர் ஏபிஎஸ் கேட்டல் ஃபீல்டு. ஓகே, இந்த நிறுவனம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குங்க? இது கரெக்டாங்க பாலக்காட்டில் நம்ம வேளாந்தவரங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் எல்லாம் போகிற பார்டரில் தான், கேரளா பார்டரில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. ஓகே, எவ்வளோ வருஷமாக நம்ம கேட்டல் ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பிஸ்னஸ் நம்ம 4 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஓகே, 4 வருஷமாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அது வந்து குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆமாம். என்ன ரேட்லேருந்து நம்ம கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? அதாவது ஒரு கிலோவுக்கு 8 ரூபாய் வருதுங்க. அதாவது ஒரு பேக்கெட்டில் ஒரு சாக்கில் வந்து 40 கிலோ ப்ராடக்ட் இருக்கும். அதில் வந்து 320 ரூபாய்க்கு தான் நம்ம இன்னைய ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி தேதிக்கு 320 ரூபா கொடுத்துட்ருக்கோம். இது வந்து டிபெண்ட்ஸ், சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸு மாறும். அதாவது 320லேருந்து ஒரு 400 ரூபாய்க்குள்ளே வருங்க. ஓகே, குறைஞ்ச விலை தீவனம் அப்படின்னாலே விவசாயிகள் மத்தியில் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு நினைப்பாங்க. நம்ம என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் சார்? இதில் நம்ம வந்து பியர் வேஸ்ட் யூஸ் பண்ணுறோங்க, கப்பை மாவு அதாவது திப்பின்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சோளப்பொட்டு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மஞ்சள் தூள், கல்லுப்பு தான் அங்கே இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அது எல்லாமே நம்ம டைரெக்டாக பார்த்துலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த கேட்டல் ஃபீல்டில் நம்ம ஃபஸ்ட் ஒன்னாக யூஸ் பண்ணுற போகிறது குவாலிட்டியான பியர் வேஸ்ட். ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற பியர் வேஸ்ட் தான் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். செகண்ட் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சோளப்பொட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி தாங்க. ஓகேங்களா, இதில் செகண்ட் ஒன்னாக மிக்ஸ் பண்ணுறது. தேர்ட் ஒன்னாக நம்ம இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இங்கே திப்பின்னு சொல்லுவாங்க, நம்ம கப்பை மாவுன்னு சொல்லுவோம். அதுதான் இதில் தேர்ட் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கல்லுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் ஒரு 40 கிலோ பேக்காக நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஓகே ப்ரோ, நம்ம கிட்ட இருக்கிற ஃபீடு பார்த்தீங்கன்னா வெட் ஃபீடாக தான் இருக்குது. பீர் வேஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து ஒரு ஈரப்பதமான ஃபீடாக தான் இருக்குது. ஆமாங்க. இது வந்து விவசாயிகள் வாங்கி வைக்கும் போது எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாங்க மாட்டுகளுக்கு? இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள்ல இருந்து 30 நாள் வரை நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற கவரில் வந்து காற்று போகாத அளவுக்கு நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுட்டா போதும். இப்போ நம்ம அதில் ஒரு கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுறா இருந்தாலும் அதை கரெக்டாக கவர் பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டாக ஒரு 25 to 30 நாள் வரை நம்ம அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ நம்ம இந்த தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ விவசாயிகள் வந்து ஒரு மாடு கறவையில் இருக்கும், ஒரு மாடு சென்னையில் இருக்கும், ஒரு மாடு கண்ணுக்குட்டியாக கூட இருக்கும். ஸோ எல்லா பதத்துலேயும் மாடுகள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்தந்த மாடுகளுக்கு எந்தெந்த அளவு வந்து இந்த தீவனம் கொடுக்கலாங்க? இப்போ கறவை மாடுங்கும் போது ஒரு 3 கிலோலேருந்து 4 கிலோ நம்ம கொடுத்துக்கலாம். இதே சென மாடுன்னா ஒரு கிலோ டு 2 கிலோ கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன் சம்கேஸ் இப்போ வேறு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம்னா அதை அந்த டைம்லேயே ஸ்டாப் பண்ணாமல் இதுலேருந்து ஒரு கிலோ 2 கிலோ அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணால் போய்க்கலாம். ஒரே நாளில் ஸ்டாப் பண்ணி இந்த ஃபீடு மாற்றாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வந்துக்கலாம். அப்போ தான் ரிசல்ட் கரெக்டாக ப்ராப்பராக கிடைக்கும் நமக்கு. ஓகே, இங்கே பியர் வேஸ்ட்டுங்கும் போது பயப்பட எதுவும் தேவையில்லை. நம்ம 4 வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட கஸ்டமர்ஸ் எதுவுமே எந்த ஃபால்ட்டும் சொன்னதில்லை. இப்போவும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இது பியர் வேஸ்ட்டுங்கிற பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. கோதம்போட வேஸ்ட்டு தான் நம்ம பியர் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். வணக்கம்ப்பா, என் பேர் கனகராஜ். எங்கிட்ட ஒரு 25 மாடு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக நாங்கள் விவசாயத்துக்கு அடிஷ்னலாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ முதலெல்லாம் நல்ல பேலன்ஸ் ஆகிட்டு இருந்தது இந்த மாட்டு பண்ணையில். இப்போ என்னன்னா ஆள் கூலி ஃபீடெல்லாம் அதிகமாக எங்களால் இதை பிடிச்சி நிறுத்த முடியறதில்ல. அதனால் லோ காஸ்ட்டுக்கு ஏதாவது கிடைக்கும்னா பரவாயில்ல,
அப்படின்னு நினச்சிட்டு தான் இப்போ நாங்கள் இதை பார்த்தோம். அப்போ வந்து இப்போ சமீப காலமாக எங்களுக்கு இந்த பீர் வேஸ்ட்டு இப்போ ஒரு 6-7 வருஷமாக நாங்கள் பண்ணி போட்டிருக்கோம். செனை பிடிக்கிறதுலையோ இல்லை மாடோட ஹெல்த்லேயோ எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. எங்களுக்கு அதே அளவுக்கு வந்து பால் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. ஆனால் பட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்காக நமக்கு இது நல்லா இருக்குது. அந்த கம்பெனி ஃபீடெல்லாம் இன்றைக்கி பர் கேஜி வந்து கோதுமை தோடாக இருந்தாலும் சரி, வேறு கம்பெனி எந்த ஃபீடாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி 23 ரூபாயிலேருந்து மேலே 25 ரூபா வரைக்கும் இருக்குது. அதனால் அதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு பொருளாதார இதில் பேலன்ஸு ஒன்றும் ஆகிறதில்ல. ஆள் கூலியில் ஜாஸ்தியாகுது. பின்ன பார்த்தா ஒரு நேரம் பெரிய சிரமத்தில் ஆகிக்குது. அதனால் இன்றைக்கி லோ காஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபீடு நமக்கு நல்ல கை கொடுக்குது. மாடுகள் நல்லா இருக்குது. கூட போடும்போது இது மட்டும் தனியாக போட வேண்டாம், கொஞ்சம் வைக்கலும் போட்டுக்குங்க. இது கூட மலம்புள்ள இல்லை பச்சை கொஞ்சம் க்ரீன்ஸும் கொடுங்க, மாடுகள் நல்லா இருக்கும். என்னோடய மாடுகளும் ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் 10 லிட்டர் மினிமம் கறக்கிற பெரிய மாடலுக்கெல்லாம் ஒரு 4லேருந்து 5 கிலோ கொடுக்கலாம். மேக்ஸிமம் 4 கிலோலேருந்து 5 கிலோ கண்டிப்பாக கொடுக்கலாம். அதே மாதிரி சாயந்தரத்துக்கு கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் அதுக்கு வந்து க்ரீன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து கொடுக்கணும். அதனால் அது நீங்கள் கொடுங்க, மாடு நல்லா இருக்கும், ஹெல்த்தாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த பீர் வேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஒரு தீவனம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ இதுக்கு பார்த்தா எனக்கு வந்து அதில் போடும்போது செனை பிடிக்காத நிறைய குறைகள் எல்லாம் அதில் வந்துச்சு. ஏன்னா அதில் வந்து ஃபீடுங்கிற ஒரு பாகம் இருக்குது இல்லையா, அது வந்து அவங்க யூரியா கண்டென்ட்டு இதெல்லாம் நிறைய மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. அது அனாலிசில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது அதில். அதனால வந்து பொருளாதார வீழ்ச்சி அடையுது. மாடு வந்து செனை பிடிக்காமல் கன்று போட்ட 60லேருந்து 70 நாள் 80 நாள் 100 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் செகண்ட் ஹாஃப் ரெடி ஆகணும். அந்த ஃபீடு கொடுக்கும்போது அது ரெடி ஆகிறது இல்லை. ஆனால் அதே இந்த கம்பெனி ஃபீடு இந்த ஃபீடு நான் தரும்போது எனக்கு அது எந்த பிரச்சனையும் மாதிரி எல்லா மாடும் செனை பிடிப்பு தன்மை, செனை பிடிக்காமல் இல்லை எல்லா மாடும் செனை பிடிச்சிக்குது. ஓகே, பால் உற்பத்தியில் என்ன சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்க? பால் உற்பத்தியில் நல்ல பால், நல்ல கலர் இருக்குது, நல்ல ஃபேட் இருக்குது, மாடு ப்ரொடக்ஷன் ஒரே மாதிரி இருக்குது. எல்லா மாடும் ஒரே மாதிரியே கறக்கு. அதான் ஒரு இதாகும். ஏன்னா எனக்கு வந்து இது காம்பினேஷன் வந்து அவங்க கரெக்டாக பசங்க கரெக்டாக கலக்கி கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு வந்து அது எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லை, இது சிம்பிளாக இருக்குது இல்லையா. எனக்கு எவ்வளோ பெரிய டன்னேஜ் வந்தாலும் எனக்கு வெயிட் அதாவது வந்து எனக்கு இப்போ எக்கனாமிக்காக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது இது போடுறதுக்கு. ஓகே, மற்ற கம்பெனி ஃபீட்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ பேக் வந்து 320 ரூபா சொல்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு பெரிய தீவன செலவு வந்து கம்மியாக மாதிரி இருக்குது. அதான் நான் அப்படியே சொல்லிட்டேன், அது 23 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் இருக்குது பர் கிலோ. இது அப்படி கிடையாது. இவங்களோட ரேட் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 40 கிலோ வந்து இவ்வளோ தான், 300 ரூபா 320 தானே. அது நமக்கு எவ்வளோ லாபமாக இருக்குது. ஓகே. ஆனால் இந்த ஃபீடு போடும்போது எனக்கு அப்படி இல்லை. மாடு நல்ல க்ரோத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. மாடு விரும்பி சாப்பிடுது, அதுதான் உண்மை. ஏன்னா நல்லா தண்ணி அதே மாதிரி சுத்தமாக குடிக்குது. வச்ச அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டே இருக்காது, சுத்தமாக நக்கி குடிச்சு போடுது, அதுதான் உண்மை. ஓகே, இந்த தீவனம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கால்நடைக்கும் கொடுக்கலான்றாங்க. ஆடு, மாடு, கோழி. நாங்கள் 2 ஆடு வச்சுருக்கிறோமா, அது கொடுக்குறோம், நல்லா இருக்குது. சரி. பின்ன இனிமேல் அதுவும் கூட கொஞ்சம் இப்போ சைடில் வைக்கலாமான்னு இருக்கோம். ஓகே. ஏன்னா மேய்க்காமல் இது மட்டும் கொடுத்து வளர்க்கலாமான்னு சொல்லி இப்போ ட்ரையல் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸிமம் ஒரு 2-3 மாதத்தில் நாங்கள் அது கொஞ்சம் விரிவாக பண்ணுவோம். ஓகே. இப்போ இந்த தீவனம் வந்து மாதத்துக்கு உங்களுக்கு எத்தனை பேக் வந்து யூஸ் ஆகுதுங்க? 5 பேக் ஒரு நாளைக்கு தேவைப்படும் எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நாங்கள் பேக் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம். அதில் வந்து மோல்டு வந்து ஏதாவது ஒரு ஃபங்கஸோ அந்த மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகிறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு பசங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்குறாங்க. அதனால் எங்களுக்குள்ள வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. ஃபீடுக்காரர் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கரெக்டாக போட்டுருவோம். அதனால் நல்லா இருக்குது. பொதுவாக வந்து எங்களுக்கு இது வந்து இவங்க ஷார்ட் சப்ளை இல்லை, மெயினாக வந்து ஷார்ட் சப்ளை இல்லை, கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம தைரியமாக போடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்துருச்சு, நாளைக்கு நம்மளுக்கு இது கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு இல்லை. அவங்க வந்து கண்டினியூவாக பண்ணி தர்றாங்க. நம்மளும் அவங்களுக்கும் எப்பவுமே கூப்பிட்டே இருப்பாங்க, நம்மளும் கூப்பிடலாம். வந்து பார்த்தா நம்மளுக்கு குடோனில் இப்போ ஃபீல்டுங்கிற பாகமே இல்லை. இப்போ பீர் வேஸ்ட் மூலிமா வந்து செனை பிடிக்கிற பிரச்சனை வரல அப்படின்னு சொல்லிட்டீங்க. நிறைய பேர் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில் வந்து பீர் வேஸ்ட்டுன்றது ஏதோ கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு கழிவு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணிடுறீங்க, அதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், பீர் வேஸ்ட்டுங்கிறது என்னது, ஆக்சுவலாக என்ன? இன்றைக்கி வந்துமா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் வந்து யாராவது சொல்லியே கேட்டோ இல்லை, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இது வந்து அனாலிசிஸ் வேணாலும் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். மாட்டுக்கு வந்து எந்த வகையில் யூட்ரஸ் எந்த வகையிலும் காய்க்காது. ஒரு மாட்டோட மெயின் உறுப்பே வந்து யூட்ரஸ் தான். அதை வந்து நமக்கு வந்து கண்ணு போடுறதுக்கோ செனை பிடிக்கிறதுக்கோ அந்த கருமுட்டைகள் வளர்கிறதுக்கோ அதெல்லாம் வந்து அதுதான் கணக்கு. ஆனால் அது வந்து எந்த வகையிலும் பாதிக்காது, நல்ல க்ரோத்தாக இருக்குது. எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி வந்ததில்லை. நம்ம பீர் வேஸ்ட்டுங்கிறது வந்து எல்லோரும் வந்து பீர் கம்பெனிலேருந்து வருது, அது மாதிரி ஏதோ ஒரு பை ப்ராடக்ட்டு, அது எங்கே ஒரு வேஸ்டேஜ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஃபில்லிங் மெட்டீரியல்லாம் எனக்கே சொன்னாங்க முதல்ல. ஆனால் யூஸ் பண்ண தான் தெரிஞ்சது அது அப்படிலாம் கிடையாது. வந்து ஒரு
பார்லி அரிசியோட ப்ராடக்ட் தான் அது. அது வந்து அவங்க வந்து அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எடுத்துகிட்டு அந்த பை ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் அதில் எந்த ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. வருஷம் பூரா எனக்கு என்ன பிரச்சனைனா, இது நம்ம தனியாக கொடுக்குறதில்ல, அது கூட வந்து கப்பை சேர்த்துவோம், வேறு சோள மாவு சேர்த்துவோம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் இருக்குது. அது பசங்க கரெக்டாக எங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 350-400 ரூபாய்க்குள்ளே மேக்ஸிமம் எனக்கு வர்றதுனால நான் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. மாடு ஹெல்த் இருக்கிறேன், ஏன் அது சும்மா போட்டு அது போயிட்டு அது அப்படி எனக்கு ஹெல்த் நல்லா இருக்கா, அடுத்த வேலைக்கு போகலாம், அடுத்த வேலை எனக்கு இருக்குது இல்லையா, அடுத்தடுத்து வேலைகள் போகலாம். இது ஒன்றவே யோசிச்சிருக்கக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும். எனக்கு வந்து 300 350 ரூபாய்க்குள்ள மூட்டை வந்துடுது, ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து இறக்கி கொடுத்துட்றாங்க. எனக்கு இந்த 1500 மூட்டை வாங்கி கம்பெனி போட்டு எனக்கு போதும் ஆச்சு. அதில் வந்து எனக்கு பெரிய பேலன்ஸ் இல்லை. அதனால தான் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. இந்த யூஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பேர்லேருந்து போங்க. என் பேர் பாபுங்க, சுண்ணாம்புக்கல் தோடு. 12 வருஷம் மாடு வளர்த்திட்டு இருக்கேங்க. முன்னாடி ஃபீடெல்லாம் போட்டிருந்துங்க, அதெல்லாம் நல்ல ரேட்டாக இருந்துங்க. இப்போ வந்து ஏபிஎஸ் ஃபீடு போட்டிருக்குங்க. இப்போ அது பழைய ஃபீடு காட்டி இப்போ 4 ரூபா தான் விலைங்க. இப்போ மாடுகளுக்கு வேறு எந்த இதுவும் இல்லைங்க. பால் உற்பத்தியெல்லாம் இருக்குங்க, பால் விலையோ எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. லாபம் ஓரளவு நல்ல லாபம் வந்துட்டுருக்குங்க. எஸ்என்எஃப் ஃபேட்டு, டிகிரி ஃபேட்டு, கொழுப்பு சத்தல் நல்லா இருக்குங்க. அதேமாதிரி செனை பிடிக்கிற ஊசி போடுற போது ஒரு 4 நாள் 1 வாரம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இன்னும் ஊசி போட்டு முடிஞ்சால் செனை கன்ஃபார்ம் பண்ண பின்ன எத்தனை வேணால் போட்டாலும் மாட்டுகளுக்கு எந்த கேடும்பு ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குங்க. ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் வந்து இந்த கால்நடை தீவனத்தை வந்து யூஸ் பண்ணுற விவசாயிகிட்ட நம்ம டைரெக்டாக அவங்க ஃபார்ம்லேயே போயிட்டு விசிட் பண்ணி ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீட்பேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சிருந்தோம். ஓகே. இப்போது இதை பார்க்குற ஒரு விவசாயி வந்து இந்த தீவனத்தை வாங்கி அவரும் யூஸ் பண்ணணும்னு நினைப்பார். நம்ம கேட்டில் ஃபீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பார்டரில் இருக்குது. குறைஞ்சபட்சம் எத்தனை சாக்குலேருந்து அதிகபட்சம் எவ்வளோ டன்னு வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியும்? அப்படி அனுப்புறதா இருந்தால் அதோட ப்ரொசீஜர் மட்டும் சொல்லுங்களேன். அதாவது இப்போ ஒரு விவசாயி இதை பார்க்குறாருன்னா அவருக்கு 10 சாக்கில் இருந்து டன்னு வேறு அவங்களோட நீடு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். இப்போ இங்கிருந்து வண்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க வண்டியோட பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை அவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அவங்க அங்கேருந்து வண்டி அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் உங்கள் கால்நடை தீவனத்தை பற்றி ரொம்ப தெளிவாக அதில் என்னென்ன மூலப்பொருள் யூஸ் பண்ணுறீங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இது இல்லாமல் ரொம்ப குறைஞ்ச விலையில் விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கீங்க. இதை பார்த்துட்ருக்க ஒரு விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடு மாடு கோழி எல்லா கால்நடைகளுக்கும் இந்த தீவனம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றிங்க.